பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு சனம் செட்டி கூட அவங்கள நம்ம பின்னாடி பேசல. ஏன்னா அவங்க பெரிய புரட்சி பண்ணியிருக்காங்க. ஏன்னா இத்தனை டேரக்டருக்கு இந்த நீட்டை எதிர்த்து வந்து இந்த மாதிரி கொத்தூஸ்லாம் வந்து தூக்கி போட்டு மிதி ஸ்டேஜ்லேயே வச்சு மிதிச்சிட்டாங்க. அது வந்து நம்ம பின்னாடி பேசலாம். அந்த நீட் வந்து எதுக்கு தேவைன்னு நான் சொல்கிறேன்னா, நான் கண்டிப்பாக வந்து நான் நேற்று அந்த வீடியோ எடுத்தோம். ஆனால் போஸ்ட் பண்ணுவோமான்னு தெரில. பட் ஆனால் இந்த வந்து நான் ஒரு டிராயிங் காலேஜில் படித்து முடித்தேன். நான் அங்கே தான் படித்தேன். ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. நம்ம அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து ஒரு 100 பேர்த்த தான் எடுப்பாங்க ஒரு காலேஜ்லேயே. ஒரு 1000 பேர் எழுதுவாங்க. அதில் வந்து 100 பேர்த்த தான் எடுப்பாங்க. அதுக்கே அவ்வளோ குவாலிட்டி. ஏன்னா வெறும் டிராயிங் காலேஜ் தான் அது. நாங்கள் டிராயிங் காலேஜில் வந்து அதுக்கே அவ்வளோ குவாலிட்டி இருக்கும்போது, நீ ஒரு டாக்டருங்க போகும்போது நம்ம சாதாரணமாக 12th முடிச்சுட்டு போய் அங்கே எல்லாம் உட்கார முடியாது. ஏன்னா நாங்கள் டிராயிங்க்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போய் அந்த எக்ஸாம் எழுதணும். ஒரு 3 எக்ஸாம் வைப்பாங்க. அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதே மாதிரி தான் நீட்டுக்கு வைக்கிறாங்க. பட் ஆனால் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது வந்து காரணம், எங்களுக்கு வந்து டிராயிங்னால அது வேறு மாதிரி போயிடும். அது ஸ்கில் டெவலப்மெண்ட் போய் போயிடும். ஆனால் பட் டாக்டர்னா கண்டிப்பாக வந்து நம்ம 12th வரையுமே மனப்பாடம் பண்ணி தான் எக்ஸாம்லாம் எழுதலாம். அதை வச்சு நீ எப்படி போய் ஆப்ரேஷன் பண்ணுவேன்? அதுக்கு ஒரு தகுதி இருக்குல்ல. உட்காந்து ஒரு டாக்டர்னா ஒரு தகுதி வேணும். அந்த தகுதியை வளர்த்துறதுக்கோசரம் தான் வந்து அந்த நீட்டை வந்து வச்சாங்க. அந்த ப்ரொடெக்ஷன் வந்து ஆரம்பிச்சது வந்து அந்த முறைகேடு நடக்கிறத வந்து தடுக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தெரியுமா. அதுவும் டிஎம்கே கொத்தூஸ் தான் வந்து அந்த ஜூலி இவங்கெல்லாம் வச்சு நான் வந்து வெற்றிமாறன்லாம் ரொம்ப பெருமையாக நினச்சிட்டு இருந்தது காரணம், அவரோட படங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கும். அப்புறமேட்டு ஆரஞ்சித்து வந்து எங்கள் காலேஜ் தான். எங்கள் காலேஜில் வந்து அவர் பண்ணாத பிரச்சனையெல்லாம் இல்லை. இதே மாதிரி தான் வந்து அங்கேயும் வந்து தலித்து இது மாதிரிலாம் பேசி தான் எங்கள் காலேஜ்லேயும் அடி வாங்கினார். இங்கேயும் இப்போ பப்ளிக்காக அடி வாங்கிட்டு இருக்கிறாரு. எனக்கு வந்து பர்சனலாக பார்க்கும்போது பாரஞ்சித்லாம் வந்து படங்களில் பேசுகிற மாதிரி நேர்லேயும் வந்து அந்த அமைச்சரை வந்து பேசினார் பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிக்கல. அந்த அவர் பேர் என்னது, அந்த அமைச்சர் பாரஞ்சித் ஒரு அமைச்சர் பேசியிருக்காரு. அந்த அமைச்சர் வந்து தலித்துன்னு எனக்கு அப்போ தான் தெரியும் அப்படிங்கிறாரு. உனக்கு இந்த ஜாதி வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் சினிமாவில் ரொம்ப வருஷமாக ஜாதி எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. வந்து தேவர் மகன் இந்த மாதிரிலாம் படங்கள் நிறைய எடுத்தாங்க அப்போலாம். இப்போ வந்து இந்த மாரி செல்வராஜ் இவங்கெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு இவங்களை பற்றி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமா வேறு, அரசியல் வேறு. இன்னும் அவங்களுக்கே என்ன புரிய மாட்டேங்குது. நம்ம சினிமாவில் பேசுகிற மாதிரி நேர்லேருந்து பேசினா வந்து மக்கள்லாம் ஏற்றுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா உன் புத்தி என்னன்னு தெரியும், நீ யாரை வந்து தூக்கி கொண்டாட போகிறேன்னு தெரியும். அம்பேத்கர்லாம் இப்போ இருந்தாருன்னா செருப்பில் அடிச்சுப்பார், கண்டிப்பாக அடிப்பார். ஏன்னா அந்தளவுக்கு தான் நீங்கள் பேசியிருக்கீங்க. வந்து ஒரு ஜாதியை பிடிச்சி தூக்கி காமிக்கிறது வந்து எனக்கு எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. பட் ஜனநாயகத்தை பற்றிலாம் பேசியிருக்காங்க. பட்டு நீட் ப்ரொடெக்ஷன் வேறு, ஜனநாயக படம் வேறுன்னு அது இன்னும் தெரிய மாட்டேங்குது. அங்கே போய் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி கேவலமான ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணுறாங்க. இப்போ கேரளாலாம் போய் பாருங்கள், வந்து வேறு தான் அந்த நீட் என்ன நடக்குது அதை பற்றி தான் பேசுவாங்க. உட்காந்து இந்த ஜனநாயக படம் ஓடுது, இதுக்கு எல்லாரும் ரிவ்யூ பண்ணுறாங்க. ஓகே, இது வரையும் ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் நினச்சா மட்டும் இதை தடுக்கவே முடியாது. சென்ட்ரலும் நினைக்கணும். அதுக்கப்புறமேட்டு சென்ட்ரல் நினச்சா மட்டும்தான் இந்த நீட்டாகவே தடுக்க முடியும். நம்ம இங்கே வந்து தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு வெறும் எம்எல்ஏஸ்லாம் வச்சு வந்து நம்ம போய் அங்கே போய் தடுக்கலாம் நிறுத்த முடியாது. வேணால் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிஎம்கே கொத்தஸ் மாதிரி வந்து உட்காந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதை தடுக்கலாம் முடியாது. ஏன்னா எம்பிஸ்லாம் வந்து டிஎம்கே ஆளுங்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க. நம்ம ஆளுங்க ஃபஸ்ட்டு அந்த டிவிக்கு வந்து ஃபஸ்ட்டு எம்பி எலெக்ஷன்லாம் நின்று ஜெயிச்சா மட்டும்தான் நம்ம குரல் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். இப்போ தான் வந்திருக்கிறோம், எம்எல்ஏ வச்சு தான் இப்போ வந்து சிஎம் ஆகிருக்கிறோம். பிஎம் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. பட் ஆனால் ஜனநாயக படமே அதுக்கு தான். அதுக்கு முன்னாடி வந்து ஸ்கெட்சு போட்டது காரணமும் இதுதான், அந்த படத்தை வெளியிடாத காரணமும் இதுதான். அப்போ வந்து பைரசியில் வந்து நம்ம அமீரெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரிவ்யூ கொடுத்துருக்கேன், இது ஒரு படம், இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு வந்து லாய்க்குதான்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க. இப்போ உங்கள் படத்தெல்லாம் வந்து நீங்கள் பைரசியில் பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு பேசியிருந்தா நீங்கள் அதெல்லாம் ஏற்றுருப்பீங்களா? உட்காந்து நீங்கள் ஒரு கடைசியாக ஒரு படம் எடுத்தீங்கல்ல, தங்கலாம்லாம் வந்துட்டு நீங்கள் பைரசியில் பார்த்துட்டு வந்து நாங்கள் ரிவ்யூ கொடுத்தா எப்படி இருக்கோம்? நாங்கள் அந்த படத்துக்கெல்லாம் நல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்துருந்தோம். பட் அதுக்கு ரிவ்யூ கொடுத்துருந்தா எப்படி இருந்தீங்க உங்களுக்கு? அந்த மாதிரி தான் நீங்களாம் பண்ணுறீங்க, ரொம்ப கேவலமாக பண்ணுறீங்க. நீட்டை மட்டுமே பேசுங்க. நீங்கள் மற்றதெல்லாம் படத்தை பற்றி பேசுறதுக்கெல்லாம்
நீங்கள் சினிமாக்காரனாக இருந்தாலும் படத்தை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அவ்வளோதான். அதுவும் வந்து சிஎம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சிஎம் சீட்டில் உட்காந்து எவ்வளோ அவமானங்கள் பட்டு அந்த சிஎம் சீட்டில் உட்காந்துருக்காரு. நீங்கள் அந்த மாதிரி ஒரு அவமானம் பட்டிருக்க மாட்டீங்க உங்கள் வாழ்நாள்லேயே. அவர் அந்த என்ட்ரி ஆனதுலேருந்தே அவர் அவமானப்பட்டுட்டு தான் இருக்காரு. இப்போ வரையுமே அந்த அந்த தடைகள்லாம் தாண்டி வந்துட்டு தான் இருக்காரு. அவரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ரேப் அறிவு அந்த அந்த அவனுக்கு அதை ஃபர்ஸ்ட் அறிவு இருக்கான்னு தெரியல எனக்கு. பாட்டில் மட்டும்தான் புரட்சி இருக்குது வழியே அவன் பேச்சில் வந்து ஒரு புரட்சி இல்லை. வந்து அமைச்சர் முன்னாடி வந்து போராட்டம் பண்ணிட்டா மட்டும் எல்லாமே நடந்துருமா? எங்கே போய் போராடணுமோ அங்கே போய் போராடுங்கிறா. இப்போ பராசக்தி வந்து இங்கே வந்து சக்ஸஸ் மீட்டிங் பண்ணாமல் அங்கே டெல்லியில் போய் பண்ணாங்களா, அதே மாதிரி போய் பண்ணுங்க. விவசாயிகள்லாம் வந்து அந்த ட்ரெஸ் எல்லாம் ஊற்றுட்டு அவங்க ப்ரொடக்ட் பண்ணலாம், அதுக்கெல்லாம் என்ன பண்ணீங்க நீங்கள்? ஒரு மயிரும் பண்ணாமல் வந்து இருந்துட்டு நம்ம இங்கே தமிழ்நாட்டில் உட்காந்துட்டு என்ன பண்ண முடியும்? போய் எங்கே நம்ம ஜல்லிக்கட்டுன்னு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும். அது மெரினா பீச்சில் நடத்தணும். அதில் வந்து ஹிந்தியில் தான் எழுதி காமிச்சோம், இங்கிலீஷில் தான் எழுதி காமிச்சோம். தமிழில் எங்கேயாவது வந்து எழுதி காமிச்சதா இருக்கா? யாரை அடிக்கணும்னு நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த மாதிரி இந்த பொத்தூஸ்லாம் வச்சுக்கிட்டுலாம் வந்து நீங்கள் போராட்டம் நடத்துறது வந்து இந்த உதயநிதி மாதிரி தான் இருக்கும். அது எதுவும் பண்ண முடியாது. இதே கலைஞர் இருந்தாருன்னா அது வேறு. கலைஞரே இப்போ ஜெயலலிதா இருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்துருக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ அறிவு வந்து அமைச்சர் அந்த இதுக்கு முன்னாடி போராடினார்ல, இதே வந்து ஸ்டாலின்லாம் இருக்கும்போது போய் போராடி இருந்தாருன்னா உள்ள லாக்அப் டெத்தில் தான் அவன் இருப்பான். இல்லைன்னா தூக்கி ஒரு 15 நாள் உள்ள உட்கார வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பண்ணாமல் நம்ம ரொம்ப ரொம்ப டீசெண்டாக வந்து நம்ம ஆளுங்க நடந்துக்கிறாங்க. ஆனால் அதை வந்து மிஸ்யூஸ் தான் பண்ணுறாங்க. நம்ம வந்து தளபதியை வந்து எதுவும் பேசாதனால அதை வந்து இவரெல்லாம் எதுவும் பேச மாட்டாருப்பா, இவர் ஈஸியாக திட்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரிலாம் ரொம்ப நாள்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அது அவர் வேற ஒரு விஷயத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம ஆளுங்களாம் எம்பி ஆகட்டும்பா, அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்ட்ரெயிட் ஆட்டிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் நினைக்கிறேன். ஓவராலாக வந்து நீட்டு தேவைன்னு நான் வந்து அதான் முன்ன சொன்ன மாதிரி தான் ஒரு 100%லாம் ஏற்ற முடியாது. ஒரு 75% கண்டிப்பாக நீட் வேணும் தான். ஏன்னா அப்புறம் தான் ஒரு தரமான டாக்டர் வேணும். அதுக்கப்புறமேட்டு இதுக்கு நடுவில் வந்து ஒரு டாக்டர் கூட பேசியிருந்தாருன்னு நினைக்கிறேன். அந்த டாக்டர் வந்து இருந்துட்டு ரொம்ப கேவலமாக பேசியிருந்தார். இந்த வந்து நீட்டை வந்து தடை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் பேசியிருந்தா. அதெல்லாம் தேவையில்லை. நீட்டு தேவை தான் கண்டிப்பாக. அதனால இங்கே இங்கே நீட்டை பேன்லாம் பண்ண முடியாது. அதை வந்து சென்ட்ரல் முடிவு பண்ணணும். நாம் முடிவு பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதுவும் வந்து சிஎம்முன்னு நினச்சாலும் முடியாது. அது எப்பயுமே சென்ட்ரல் முடிவு பண்ணி அவங்க முடிவு பண்ணி சொன்னாதான். அது நீ மோடியெல்லாம் பதவி வழக்கு சொல்கிற, அது எப்படி முடியும்? மோடி என்ன நீட்டுங்கிறது வந்து ஜேஇ இந்த மாதிரி தான் அவங்க தான் வந்து நடத்துகிறாங்க. அவங்க தான் இந்த இது நெட்டுன்னு ஒரு இதுதான் நடத்துகிறாங்க. பட் அவங்களெல்லாம் நீ தடுத்து நிறுத்தவும் முடியாது, எதுவும் பண்ணவும் முடியாது. நீ அவங்கள போய் தடுத்து நிறுத்திப்பாரு, அவ்வளோதான். நீ முடிச்சாளா? சரி விட்டுக்கிட்டு ஓவராலாக நீட்டு தேவை தான். அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துங்க. ஆனால் ரஞ்சித் இவங்க மேலே எனக்கு செம்ம குழப்பம் இருக்குது. அவங்க படங்கள் இனிமேட்டு நான் பார்க்க மாட்டேன், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். தேங்க்யூ.